நிறுத்துமா நிறுத்து. எங்க இருந்து வர? இறங்கு வா. மேடம் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். எல்லாரும் அவசரமா தான் போறாங்க, யாருக்கு அவசரம் இல்ல. நான் அவசரத்துல ஹெல்மெட் எடுக்காம வந்துட்டேன். வண்டி நம்பரை நோட் பண்ணி நோட்டீஸ் அனுப்புங்க, நான் ஃபைன் பே பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் மேம், நான் போகணும் மேம். நான் உன்னை அதுக்காக பிடிக்கல, இது வேற விஷயம். என்ன வேற விஷயமா? ஆமா, வண்டியை ஓரங்கட்டு. ஓரங்கட்டுன்னு சொல்றேன்லம்மா, போமா. ஓரமா நிப்பாட்டு. ஆமா சார். சார் நான் கொஞ்சம் அவசரமா போகணும் சார். லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். மேடம் இந்தாங்க. மேடம் அதுல என்ன தேடுறீங்க? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் அவங்க என்ன தேடுறாங்கன்னு நான் சொல்றேன். எங்க இருந்து வரீங்க? உத்தண்டி சார். அங்க யாரையாவது தெரிஞ்சவங்கள பாத்துட்டு வரீங்களா? இல்ல சார், அங்கதான் என் வீடு இருக்கு. இதுல அட்ரஸ் வேற இருக்கு சார். இது என் அப்பாவோட வீட்டு அட்ரஸ் சார். இப்போ நான் என் ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து வரேன். சார் செயின் இருக்கு சார். அந்த நம்பர் வண்டி வந்துச்சுன்னா நிறுத்தி விசாரி. சார் நீங்க சொன்ன வண்டி வருது சார். நிப்பாட்டு. நிறுத்துமா நிறுத்துமா நிறுத்துமா. கரெக்டா தான் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரி சரி, இந்த பொண்ணை ஜீப்ல ஏத்துங்கம்மா. நான் எதுக்கு சார் ஜீப்ல ஏறணும்? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க, உன்னை ஜீப்ல ஏத்தாம ஃளைட்ல ஏத்துவாங்க. நான் என்ன பண்ண? கையும் களவுமா புடிச்சதுக்கு அப்புறமும் நான் என்ன பண்ணேன்னு கேக்குறியே? நீ பெரிய ஆளுதாமா. பட்ட பகல்ல செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு கேள்வியா கேக்குற? கான்ஸ்டபிள் இவள ஜீப்ல ஏத்துங்க. யோ சார், நீ வண்டி எடுத்து ஸ்டேஷனுக்கு வாயா. ஓகே சார். சார் சார் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, சொன்னா கேளுங்க சார். நான் பெரிய வீட்டு பொண்ணு. ஒரு நிமிஷம் இருங்க. சார் சார், உங்க பெரிய வீட்டு லட்சணம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ சார், இப்படி ஒரு செயின் என் வண்டிக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். முதல்ல ஜீப்ல ஏறு. இல்ல சார், இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, நான் வர மாட்டேன். அதான் சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். ஏமா வண்டியில ஏத்துமா. சார் நான் சொன்ன கேளுங்க. மேடம் வா, இல்ல வண்டியில ஏறு. மேடம், ஏன் இப்படி பண்றீங்க? ஏறு சார். கூட்டிட்டு வாமா. சார் வா. வாமா மேடம் விடுங்க, நான் சும்மா சொல்றத பேசாத. கேளுங்க. வா. சொல்லுங்க, இந்த தொழிலை எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. மா, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல, அந்த மாதிரி ஆள் இல்ல. இந்த மாதிரி வார்த்தையை கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சுமா. தப்பு செஞ்சு மாட்டிக்கிறவங்க சொல்ற முத வார்த்தையே இதானே? சார் நான் சொல்றது உண்மை. அடுத்த வார்த்தை சத்தியம்னு சொல்லுவ, அதானே? அதான் சொல்லிட்டியே. மாட்டினவங்க எடுத்த உடனே உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. சார் அந்த செயின் எப்படி என் வண்டிக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். அத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே ஒத்துப்ப. அதை விட உன் கூட்டாளி யாருன்னு சொல்லு. என்ன சார், எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றேன். நீங்க கூட்டாளி யாருன்னு கேக்குறீங்க? உன் கூட்டாளி யாருன்னு சொன்னா நீ யாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உன்னை பத்தி இது வரைக்கும் எங்க ரெக்கார்ட்ல எதுவுமே இல்ல.
நீ சொன்னா அதை ஏத்துறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். சார், நான் யாருன்னு தெரியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. செயினை பறிச்சு வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் ஜமீனோட மருமக. ஜமீனா? அப்படிலாம் இந்த காலத்துல ஒண்ணு இருக்கா என்ன? அந்த குடும்பத்து மருமக தான் சார் நான். நீங்க போனை கொடுங்க, நான் அவங்கள உங்ககிட்ட பேச சொல்றேன். கொடுங்க. நீங்க எல்லாம் ஜமீன் இல்ல, மினிஸ்ட்ரியை கூட பேச வைப்பீங்க. ஆளை செட் பண்ணி வச்சுட்டு தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றீங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்றேன். நீங்க ஏன் சார் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? நீ எந்த மாதிரி ஆளுங்கிற ஆதாரம் என் கையில இருக்கு. ரோட்ல நடந்து போற பொண்ணோட கழுத்துல இருந்த செயினை அறுத்துட்டு ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்தது. அதனாலதான் நாங்க செக்கிங்கே வந்தோம். நீயும் வந்து வசமா எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. சார், உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. தப்பான தகவல்னா அந்த செயின் எப்படி உன் வண்டிக்கு வந்துச்சு? ஐயோ, எங்களை என்ன முட்டாளாக்கலாம்னு நினைக்கிறியா? நான் யாருன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். என் போனை கொடுங்க. நான் என் ஃபேமிலில இருந்து யாரையாவது வர சொல்றேன். கொடுங்க சார், ப்ளீஸ். அதுக்கு முன்னால சம்பந்தப்பட்டவங்கள நான் வர சொல்லிருக்கேன். அவங்க வந்து உன்னை அடையாளம் காட்டினதும் உன் ஃபேமிலில இருந்து வர சொல்லு. அதுக்கப்புறம் உன்னை எங்க அனுப்பணுமோ அங்க நான் அனுப்புறேன். சார், இது ரொம்ப அநியாயம். நீங்க ஒன் சைடாவே பேசிட்டு இருக்கீங்க. என்ன ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அதான் அவங்க வரட்டும்னு சொல்றேன்ல. அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் பேசவும் கூடாது, எங்கேயும் போக கூடாது. கான்ஸ்டபிள், அத கூட்டிட்டு போய் ஓரமா உட்கார வைங்க. சார், இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒழுங்கு மரியாதையா அங்க போய் உட்காரு, இல்ல லாக்அப்ல உட்காரணும். ஹலோ. ஹலோ மேடம், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். என்னாச்சு? அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டேன் மேடம். ஆனா அவ வந்திருக்க மாட்டாளே. வரமாட்டேன்னு எவ்வளவோ வியாக்கியானம் பேசினா. ஒரு வழியா அவளை அள்ளிட்டு வந்துட்டேன். அவ சாதாரண ஆள் இல்ல. தெரியும் மேடம், உங்க வீட்டு பொண்ணு தானே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ சாதாரண ஆள் இல்லைன்னு சொன்ன அர்த்தம் வேற. அவளை கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. அததான் சொன்னேன். அத நான் பாத்துக்கிறேன் மேடம். சரி மேடம், அடுத்து நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அவளை அங்கேயே உட்கார வைங்க. அவளுக்கு வெளி உலகத்தோட எந்த கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரியே அவகிட்ட இருந்து போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மேடம். அதையும் தாண்டி அவ கம்யூனிகேட் பண்ணக்கூடியவ. அவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் மேடம். இவெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை மேடம். நீங்க இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் இவ முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க பாருங்க. என்ன மேடம், என்னென்னமோ சொல்றீங்க? என்னோட அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்க மேடம், நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கிறேன் மேடம். அப்புறம் நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் அவளுக்கு தெரியக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். தெரியாம பாத்துக்கிறேன் மேடம். சரி, ஈவினிங் எனக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க. அவ ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம், வச்சிடுறேன். என்ன இவங்க ரொம்ப பயமுறுத்துறாங்க? இவன் அவ்வளவு பெரிய கொம்பா? பாத்துக்கலாம். நான் செயினை திருடலன்னு சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அமைதியா இருமா, இன்ஸ்பெக்டர் வந்துட போறாரு. சார் 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 சார், நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது சார்? மா, நீ உண்மையை சொல்லிருந்தா இங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்குமா? சார், நான் சொன்னதுதான் உண்மை. அதுக்கு மேல எந்த உண்மையும் இல்ல. மா, அந்த அம்மா வரட்டும். எது உண்மை எது பொய்ன்னு அப்புறம் தெரிஞ்சிரும். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவங்களையாவது சீக்கிரமா வர சொல்லுங்க. நீங்க சந்தேகப்படுறதுக்காக நான் நாள் முழுக்க ஸ்டேஷன்ல எல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. சட்டம்? என்கிட்டயே சட்டம் பேசுற? அறுத்துட்டு வந்த செயினோட உன்னை புடிச்சிருக்கோம், அது ஞாபகம் இருக்குல்ல? அந்த ஒரு எவிடன்ஸ வச்சே உன்னை தூக்கி உள்ள போட முடியும்.
ஏதோ நீ சொல்றேங்கிறதுக்காக தான் கொஞ்சம் மரியாதை கொடுத்து ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்கோம். என்னமோ என்கிட்டயே உட்கார முடியாது நிக்க முடியாதுன்னு சொல்ற. அந்த செயின் அறுத்தவங்க எனக்கு தெரியாமலே என் வண்டியில போட்டுட்டு போயிருக்காங்க. அது என் வண்டியில இருந்ததுக்காக நான் குற்றவாளி ஆக முடியாது சார். இப்ப புரியுதா? அதுக்காக தான் அந்த அம்மாவை வர சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் அவங்க வந்ததுக்கு அப்புறமாவது சொல்லுங்க, நான் இங்க வரேன். இப்படி நீங்க உட்கார வைக்காதீங்க. இது என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா தெரிஞ்சா என் தலைய சீவிடுவாங்களா? என்ன பயமுறுத்துறியா? நான் பயமுறுத்தல சார். தெரிஞ்சா இத அவமானமா ஃபீல் பண்ணுவாங்கன்னு தான் சொல்றேன். இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணா குடும்பத்துக்கு அது அவமானம் தானே? சார் நான் திருடல என்ன அப்படி சொல்லாதீங்க. இங்க சத்தமா எல்லாம் பேசக்கூடாது. நீ திருடலன்னா உன் கூட்டாளி யாருன்னு சொல்லு, அவங்கள தூக்கிட்டு வரேன். எனக்கு கூட்டாளிங்க யாரும் கிடையாது. நான் கூட்டத்தை சேர்ந்தவளும் இல்ல. அப்ப வேற யாரும் எடுத்துட்டு வந்து போட்டாங்கன்னு சொல்றியா? நீ தானே செயின் அறுத்துட்டு வந்திருக்க. இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட பேச முடியாது சார். நீங்க ஒரு முடிவோட இருக்கிறப்போ நான் என்ன பேசினாலும் பிரயோஜனம் இல்ல. நீங்க சொன்ன அந்த அம்மா வரட்டும், நான் வெயிட் பண்றேன். ஆனா அவங்க வந்து நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் விட்டாலும் என் குடும்பம் விடாது. இல்லன்னு சொன்னாதானே? நீதான்னு சொன்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. தப்ப நான் தான் செஞ்சேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டா தண்டனையோட போவேன். ஒத்துக்கலன்னு வையேன், நான் சொன்னதுதான் நடக்கும். போ, அப்படி போய் உட்காரு. என்னம்மா, ஏதோ அவசரமா வர சொல்லியிருந்த? ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் எனக்கு இல்ல, அந்த அஞ்சலிக்கு. என்னாச்சுமா? இல்ல, இந்த அளவுக்குலாம் போக வேணான்னு பார்த்தேன். ஆனா அவ இந்த வீட்டுல நடந்துக்கிறதையும் அவளுக்காக மத்தவங்க சப்போர்ட் பண்றத பார்க்க பார்க்க என்னை இப்படி பண்ண வச்சிருச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டேன். எப்படிமா? இப்ப அங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஆமா, அடுத்து என்னமா பண்ண போற? பார்க்க தானே போறீங்க, இருந்து பார்த்துட்டு போங்க. மறுபடியும் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பா. வேற எங்க போயிருப்பா? அஞ்சலி, 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 அஞ்சலி. ஐஸ்வர்யா, ராஜா அஞ்சலி தேடிட்டு இருக்கான் பாரு. தேடட்டும். அக்கா, அஞ்சலி எங்க? அஞ்சலி அம்மா இங்க இல்லங்கய்யா. ஏதாவது சொல்லிட்டு போனாலா? எதுவும் சொல்லலீங்கய்யா. அஞ்சலியை பாத்தீங்களாமா?
இல்லையேப்பா. ஆனா அவ எங்கேயோ வெளியில போனான்னு நினைக்கிறேன். ஓ, எங்கம்மா போனா? இங்க போறேன் அங்க போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனா எங்க போனான்னு சொல்லலாம். அவதான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே. ராஜா, அஞ்சலிக்கு வேணா ஃபோன் பண்ணி பாருப்பா, எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும்ல. This number is currently switched off. Please try again later. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. இதுக்குதான் எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும்னு சொல்றது. உன்கிட்ட சொல்றதுக்கு அவளுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குமா. ஒருவேளை அந்த நளினிய பார்க்க போயிருப்பாளோ. ராஜா, அஞ்சலிக்கு ஃபோன் போலனா அங்க இருக்கிறவங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல. எனக்கு அவங்க நம்பர் எதுவும் தெரியாது மாமா. எதுக்கும் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. ஐஸ்வர்யா, எனக்கும் வெளியில ஒரு சின்ன வேலை இருக்கு, நானும் வெளில போயிட்டு வந்துடுறேம்மா. அண்ணே, எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நீங்க என் கூட இருங்க. ஐயோ, நல்ல சான்ஸ் மிஸ் ஆகுதே. பின்னாடியே போனா அந்த நளினி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாமே. இதை நான் இவகிட்ட எப்படி சொல்லுவேன்? ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு சொல்றாங்க. அவன் வீட்டுக்கும் போல. அப்போ எங்கதான் போயிருப்பா? ஒருவேளை வாசு பார்க்க போயிருப்பாளா? ஹலோ, டேய், ராஜா பேசுறேன்டா. சொல்றா. அஞ்சலி எங்க வந்தாளா? இல்லையே, இங்க வரலையே. ஏன், எது கேக்குற? எதுவும் பிரச்சனையா என்ன? இல்ல, ஒண்ணு இல்லடா. அஞ்சலி எங்கேயோ போயிருக்கா. ஒருவேளை உங்களை பார்க்க தான் அங்க வந்திருக்காளான்னு. இல்லடா, இங்க வரல. சரி, அவன் வந்தா எனக்கு கால் பண்ணு. சரிடா, பாய்டா. தெரிஞ்ச இடத்துக்கு எங்கேயும் போலன்னா வேற எங்க தான் போயிருப்பா? சொல்லுங்கம்மா, அஞ்சலி வந்துட்டாளா? இல்லையப்பா, நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்கதான் நானே போன் பண்ணேன். இல்லம்மா, அவ எங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. என்ன ராஜா இப்படி சொல்ற? எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயுமே நான் பார்த்துட்டேம்மா. அவ எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்க. சரி, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா. நம்ம வேற என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கலாம். சரிம்மா. எதுக்குமா ராஜாவை இப்படி அலைய விடுற? அப்படி அவனை அலைய விட்டாதான் அஞ்சலி மேல அவனுக்கு கோவம் வரும். ஓஹோ, அதுக்காக தான் அவனை தேட சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஒரே கல்லுல பல மாங்காய் அடிக்கிறியம்மா. அவளை இந்த வீட்டை விட்டு ஒரேடியா விரட்டுறதுக்காக தான். என்ன அண்ணனும் தங்கச்சியும் டென்ஷன்ல ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காங்க. அந்த அஞ்சலி எங்கேயோ போனாலாம், இன்னும் வீட்டுக்கே வரலன்னு வாசலே பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஓ,
அவ வரலன்னு கவலைப்படுறவங்க இவங்க இல்லையே, இன்னும் ஏன் போலன்னு கவலைப்படுறவங்களாச்சே. அப்புறம் எதுக்கு இவங்க வாசலையே பார்த்துட்டு நிக்கிறாங்களாமா? போனவ திரும்பி வந்துருவாளோன்னு பயந்துகிட்டு பார்த்துட்டு இருக்காங்களோ என்னமோ. இன்னும் நீங்க அவங்களே நம்பிட்டு இருங்க. ஐஸ்வர்யா அஞ்சலி பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் சொன்னது என்ன கேட்டிருக்க, இன்னி கேட்கறதுக்கு. சரி போங்க, என்ன நடக்குதுன்னு நாமளும் தெரிஞ்சுப்போம். போங்க. என்னம்மா எதையோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி 2 பேரும் நிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைண்ணே. இல்ல அஞ்சலி காணாம போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் காணாம போயிட்டாலா அதுவா இதுவான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்ல இருந்தாலும் எடுத்த உடனே கேட்க முடியுமா? அதுக்கு முன்னாடி 2 கேள்வி கேட்டு தானே ஆரம்பிக்க முடியும். ஆமா, காணா போனவளை தேடிட்டு இல்லாம இங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கீங்க. ராஜா தேடிட்டு போயிருக்கான். ஓஹோ, அம்மா அஞ்சலி வந்துட்டாளா? இல்லையே ராஜா. இப்போ என்னம்மா பண்றது? எனக்கு தெரிஞ்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் ஒரே வழி. எவ்வளவு இடத்துல போய் தேடுறது? ஏன் ராஜா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு போனா அவ என்ன குறைஞ்சா போயிடுவா? அது எப்படி சொல்லுவா? அவதான் இந்த குடும்பத்துக்கே பெரிய தலைவி நினைப்பாச்சு. என்ன பண்றது? இப்ப அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல அவளை கண்டுபிடிக்கிற வழியை பாப்போம்.